ஆக திருமதி நளினி அவர்களை அன்புடன் இந்த தமிழ் மேடைக்கு, திருவள்ளுவர் மேடைக்கு பாவை மன்றத்தின் சார்பாக அழைக்கின்றேன். யோகா ஆசிரியராக இருக்கின்றார். இந்த திருக்குறள் ஓலைச்சுவடியில் அவர் தன்னுடைய கையில் என்ன அதிகாரம் வருகின்றது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எடுங்க. உங்களுடைய அதிகாரம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம்? வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம் எந்த அதிகாரம்? ஆறாவது அதிகாரத்தில் இருக்கு. எந்த இயல்ல இருக்கு? இல்லறவியல். இதெல்லாம் இதில் இருக்கு இல்லைங்களா? இல்லறவியலில் இவர்களுடைய அதிகாரம், இவர்களுடைய அதிகாரம் என் கையில் என் அதிகாரம் என்ற தலைப்பில் திருமதி நளினி அவர்களின் கரங்களில் வந்த அதிகாரத்திற்கு இப்பொழுது உரை வீசுவார். இன்றைக்கு என் கையில் வந்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம். நாம் அனைவருமே குடும்பம் என்ற கட்டமைப்பில் இருந்துதான் வந்துள்ளோம். குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள் கணவன் மனைவி. கணவன் ஆற்ற வேண்டிய கடமை, அறம், அதனால் அவன் பெறுகின்ற பயன் மற்றும் நன்மைகளை முந்தைய அதிகாரமான இல்லற வாழ்க்கையிலே மிக தெளிவாக எடுத்துரைத்த வள்ளுவ பெருந்தகை அவர்கள் இந்த அதிகாரத்திலே ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய நற்குணங்களை பற்றி, அதனால் கணவன் அடையக்கூடிய பெருமைகளை பற்றியும் கணவனுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த அதிகாரத்திற்கு ஒரு துவக்கத்தையும் கொடுத்துள்ளார். குடும்பத்திற்கு அழகு நல்ல மனைவி. அந்த நல்ல மனைவிக்கு இலக்கணமாக வள்ளுவர் கூறுவது, கணவனுடைய வருவாய் அறிந்து அதற்குள்ளாக செலவு செய்து குடும்பத்தை நடத்துபவளே சிறந்த மனைவியாக கருதப்படுகின்றார். இன்றைக்கு பொருந்தக்கூடிய மிகச் சிறப்பான குறள், மனைத்தக்க மாண்புடையவளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள் என்ன பண்றாங்க, வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்து ஆடம்பர வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டிய குறள் இது. மனைவி மாண்புடையவளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இல்லாதது என எதுவுமே இல்லை. மாண்பு இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ளது என்பது எதுவுமே இல்லை. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை என்று நமக்கு கேள்வி எழுப்புறார்கள். அது மட்டுமல்ல, கணவன் எவ்வளவு பெரிய பேரும் புகழும் செல்வாக்கும் அதிகாரமும் படைத்தவனாக இருந்தாலும் மனைவி மாண்புடையவளாக இல்லாமல் இருப்பின் அதனால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகின்றார். என்னை மாற்றி தாயினும் எல் அப்படின்றார். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அது மட்டுமா, கணவனை இகழ்வார்கள் முன்பு அவர் சிங்கம் போல பெருமிதமாக நடந்து செல்ல முடியாது. வாழ்க்கை இல்லை யாருக்கு, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை அப்படின்றார். அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனைவிக்கு வலிமை சேர்ப்பது எது என்பதை பற்றியும் இந்த குறள்ல அழகா சொல்றாரு. அது என்னன்னா கற்பு. கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின்னு சொல்றாரு. கற்பு தான் ஒரு பெண்ணுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது, உறுதியை கொடுக்கக்கூடியது, கலங்கா நிலை கொடுக்கக்கூடியது. அது ஒன்றே அவளை பாதுகாக்கும் அரண், பாதுகாப்பு. இதை மனசுல வச்சுதான் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்கள் எல்லாம் பெண்களை வெளியே அனுப்பாம அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் என்ற பேர் வழியில வீட்டுல சிறை வைத்தாங்க. அது ஒரு பாதுகாப்பே இல்லை. பெண்கள் தங்களுடைய நல் ஒழுக்கத்தால, கற்பால, சிறந்த பண்புகளால தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையை ஆணுக்கும் கொடுக்கிறாரு, பெண்ணுக்கும் கொடுக்கிறார். இதை நாம் எல்லோரும் கவனத்தில் இந்த காலத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய சிறப்புடைய மனைவி தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காத்து அதனால் வரக்கூடிய புகழையும் காக்கணும்னா அவன் என்ன செய்யணும், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதையும் அந்த நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் சோர்வு இல்லாள் பெண் என்ற பெண்ணை மிக உயர்த்தி பிடித்து காட்டுகின்றார். இத்தகைய சிறப்பு பொருந்திய மனைவி கடவுளை தொழாமல் கணவனை தொழுகின்றாள் என்றால் அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? இதைத்தான் முந்தைய அதிகாரமான இல்வாழ்க்கையில் வள்ளுவ பெருந்தகை உறுதிப்படுத்தியிருக்கிறார். என்னது? வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் வையத்துள் தெய்வமாக வைக்கப்படுவான் அப்படின்றார். அப்போ அறநெறியோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய கணவன் தெய்வத்திற்கு சமமானவன். அந்த தெய்வத்தை வணங்குகின்ற மனைவி மழை பெய்யும்னா பெய்யும், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லுகின்றார்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனைவி தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலும் போற்றப்படுவாள். அப்படின்னு என்ன சொல்றாருங்க? அவளும் தெய்வமாக உயர்த்தப்படுவாள். இப்படி சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக வாழக்கூடிய இல்வாழ்க்கையில் உருவாகக்கூடிய குழந்தைகள் எப்படிங்க இருக்கும்? நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல மகனாகவும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் இருப்பான் என்பதில் சுத்தமா சந்தேகமே இல்லை. அந்த குடும்பத்திற்கு அழகு சேர்க்கும் அணிகலன் போன்றவர்கள் அந்த குழந்தைகள். இதைத்தான் கடைசி குறள்ல மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் மக்கட்பேறு. அப்போ ஒரு குடும்பத்திற்கு மங்களம் மனைவி, அவளுக்கு அழகு நல்ல நட்பண்புகள், அவளுக்கு அழகு நல்ல குழந்தைகள் என்று இந்த அதிகாரத்துல மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். இப்படி வள்ளுவர் வகுத்த வழியில் நாமும் வாழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக்குவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.